பாண்டியன் ஸ்டோர் டுடே எபிசோட் ராஜியோடைய அம்மாவும் அப்பாவும் ராஜியை கூட்டிகிட்டு வரதை பற்றி குமார் கிட்ட பேசுகிறாங்க. கேட்ட குமார் இருந்துட்டு என்ன சொல்கிறீங்க அம்மா, ராஜியை கூட்டிகிட்டு வரலான்னு நாங்கள் முடிவெடுத்திருக்கோன்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சக்திவேல் நானும் அதை பற்றி யோசிச்சேன். ஏன்னா அரிசி இப்படி இருக்கான்னு தெரிஞ்சவங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்போ இந்த மாதிரி நடக்கும்போது நாமளும் கூட்டிகிட்டு வரணுன்றாங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் குமார் கிட்ட சொல்கிறாங்க. குமார் அதனால் கூட்டிகிட்டு வரலான்னு இருக்கு. சரி ஓகேன்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சக்திவேல் அண்ணன் நான் வரலன்னு நீங்களே போய் கூட்டிகிட்டு வந்தாங்க. நான் வந்து என்னுடைய வாய்ஸ் சைலண்டாக இருக்காது, நான் தேவையில்லாத பேசுவேன், தேவையில்லாத பிரச்சனை நடக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே நான் போய் கூட்டிட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டு ராஜியுடைய அப்பாவும் அம்மாவும் அங்கிருந்து கிளம்புறாங்க. ராஜி இங்க சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பா அவங்களுடைய அம்மா வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. என்ன பார்த்துட்டு இருக்க கூப்பிடுவாங்க. ராஜி ராஜி அப்படின்றாங்க. அத்தை யாரும் கூப்பிடுற மாதிரி இருக்கலன்னு மீனா அதெல்லாம் வேற யாரும் இல்லை, வெளியே யாராச்சும் கூப்பிட்டு இருப்பாங்க, வீடு இதை பெருசா எடுத்துக்காதுன்றாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம தங்கமயில் வராங்க. ராஜி உன்னுடைய அப்பா அம்மா வந்திருக்காங்க, அவங்க தான் கூப்பிடுறாங்க அப்படின்வாங்க. ராஜி சந்தோஷமா வெளியே ஓடி வராங்க. அம்மா அப்பா வாங்கம்மா உள்ள அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. எல்லாரும் வெளியே வராங்க. உடனே வந்து அண்ணன் அண்ணி அப்படின்னு சொல்லி கோமுதியுமே சந்தோஷப்படுறாங்க. பேச வேண்டியதை பேசணுவாங்க. ராஜி நீ வந்து சொன்ன பிறகு நாங்கள் நல்லா யோசிச்சு முடிவெடுத்தோம், நானும் உன்னுடைய அப்பாவும். இனிமேலும் நீ ஏன் இங்கே இருக்கணும்னு சொல்லு, பிடிக்காத ஒரு வாழ்க்கை வேண்டாம், நம்ம வீட்டுக்கே போயிடலாம் வா அப்படின்றாங்க. கேட்ட ராஜிக்கு பயங்கர அதிர்ச்சி. கதிர் மீது ஷாக் ஆகுறாங்க. மயில் உடனே போயிட்டு அவங்களுடைய மாமாக்கு சொல்லி கூட்டிட்டு வராங்க. பாண்டியனுமே வராங்க. உடனே அம்மான்றாங்க, அம்மா நீ பிடிக்காத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறதா சொன்னேன், இனிமேல நீ இப்படி ஒரு கஷ்டத்தை அனுபவிக்க கூடாது, அதனால அம்மா நான் சொல்றேன் நீ வந்துடு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ராஜிக்கு என்ன சொல்றதுன்னு புரியல. கோமதி பேசுவாங்க. உடனே போதும் நிப்பாட்டுங்க, நான் என்னுடைய பொண்ணு கிட்ட பேசுறேன், இதுல யாரும் குறுக்க வரக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. கதிர் இதெல்லாம் உள்ள கேட்டு ஃபீல் பண்றாங்க. பாண்டியனுமே வந்து அவங்க அவ்வளவு தூரம் சொன்னதுனால அவங்களும் சைலண்டா போய் உள்ள உட்காந்துறாங்க. கதிர் உள்ள போய் ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ராஜி கிட்ட இங்க பாரு ராஜி, நீ இப்படி கஷ்டப்பட்டு இருக்கக்கூடாது, நீ எந்த சூழ்நிலையில கல்யாணம் பண்ணிக்கணுன்றது எங்களுக்கு தெரியும், அதனாலதான் கூப்பிடுறோம், நீ வந்துடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் ராஜி ஃபீல் பண்றாங்க. மீனா இருந்துட்டு இல்ல இல்ல நாங்க ராஜி அனுப்ப மாட்டோம்ன்ற மாதிரி சொல்றாங்க. இங்க பாருங்க யாரும் குறுக்க பேசக்கூடாதுன்னு தான் சொன்னோன்றாங்க. அப்புறம் ராஜி இருந்துட்டு வரையிறமான்னு உள்ள போயிட்டு கதிர்கிட்ட என்னுடைய அம்மா அப்பா கூப்பிடுறாங்க, என்ன சொல்லிட்டோன்னு வாங்க, போகாது இங்கே இருக்கிறேன்னு சொல்லு அப்படின்னு மனசுல நினைப்பாங்க. சொல்லு உன்னுடைய இஷ்டம், போறதா இருந்தா போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ராஜி அதை கேட்டு ஷாக் ஆயிட்டு வெளியே வராங்க. ராஜி வரியா இல்லையா அப்படின்னு அவங்க அப்பா ஒரு பக்கம் கூப்பிடுவோம். ராஜி வராங்க. வா ராஜி போலாம் அப்படின்ட்டு அவங்க அம்மா கையை பிடிச்சிட்டு கூட்டிட்டு போகவும் கதிர் உள்ள ஒரு பக்கம் அழுகுறாங்க. எங்க ஃபேமிலியை மொத்த ஃபேமிலி ஃபீல் பண்றாங்க. அப்ப ராஜி அவங்களுடைய அம்மாவுடைய கையை ஒதுக்கி விட்டு அம்மா எனக்கு இந்த வீட்டு தாம்மா முக்கியம்ன்றாங்க. என்னடி சொல்றேன், ஆமாம்மா கதிர் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கணும், அவன் தாம்மா என் புருஷன், இந்த வீட்டுல என்னை எல்லாரும் எந்த அளவுக்கு பாத்துக்கிறாங்க தெரியுமா, அத்தை என்ன உசுரே வச்சிருக்காங்க, மாமா என்ன பொண்ணு மாதிரி பாத்துக்கிறாங்க, இதுக்கும் மேல மீனக்கா எனக்கு ஒரு அக்கா மாதிரின்றாங்க. கதிர் புருஷன் அவன் அவ்வளவு நல்லா பாத்துக்கிறான்றாங்க. பாத்தி அரிசி ஒரு வார்த்தை கூட என்னை பத்தி சொல்லலன்னு மயில சொல்றாங்க. ஐயோ அண்ணி என்னை பத்தி கூட தான் எதுவும் சொல்லுவாங்க, ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்காங்க, விடுங்க, அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அப்படியா சரி ஓகேன்றாங்க. என்ன ராஜி சொல்றேன், யோசிச்சு பேசணும், நல்லா யோசிச்சுதாம்மா பேசுறோம், உண்மையிலேயே இந்த வீட்டுல இருக்கவங்க நல்லா பாத்துக்கிறாங்கன்ட்டு அந்த வீட்டை பத்தி பெருமையா சொல்லுவோம். கோமதி இருந்துட்டு இங்க பாருங்க ராஜி ஒரு நல்ல முடிவு தான் எடுத்திருக்கா, இனிமேலும் ராஜியை வந்து நீங்க இது பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ராஜிக்கு இங்க இருக்கதான் விருப்பம்னுவாங்க. அம்மா இனிமேல் வந்து அந்த வீட்டுக்கு வாணி என்னை கூப்பிடாதீங்கம்மா, நான் அப்பப்போ வந்து என்னை பார்த்து சிரிங்க பேசுங்கம்மா, எனக்கு அது போதும், எனக்கு இந்த வீட்டுல இருக்க பிடிச்சிருக்கு, இங்க இருக்கவங்க என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கேட்ட உடனே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ராஜியுடைய அப்பாவும் அம்மாவும் அங்கிருந்து கிளம்புறாங்க. ராஜி இங்க இருக்கிறதுனால கதிருக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.